ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்ததாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 29ஆம் நாள் 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுதந்திரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே 5 கூடிய சந்திர பகவான் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையாக கருதப்படுது நண்பர்களே. 2ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையாக இருக்கிறது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு இப்பொழுது அனைத்து வயதினருக்கும், அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் மற்றும் புகழ் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுகிறது. சொசைட்டியில நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு பெருகும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது தொழிலில் புதிய பார்ட்னர்களை நீங்க சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அந்த மாதிரி புதிய பங்குதாரர் உங்க தொழிலுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறைய இருக்குது நண்பர்களே. எனவே நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பெரும்பாலான காரியங்களில் உங்களால் வந்து சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. இன்றைய தினம் சில ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். எனவே இன்றைய தினம் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் நீங்கள் பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற்று மன நிம்மதியை பெற முடியும். நல்ல ஒரு பெருமையையும் புகழையும் அடைய முடியும் நண்பர்களே. அதற்கான நல்ல தருணங்கள் இன்றைய தினம் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களோட சின்ன சின்ன சண்டையிட்டு உங்க கூட கோவிச்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி இருந்த சில பேர் வந்து இன்னைக்கு உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து சேர விருப்பம் தெரிவிப்பாங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. பண வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு திருப்தியான பண வரவுகள் இருக்கிற நண்பர்களே. உங்களுக்கு நெருக்கடி இல்லாத சூழ்நிலை ஏற்படுவதனால உங்களுக்கு பண வரவுகள் பெருகிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. மாணவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள்கள். நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வி நீங்கள் படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் இருக்கிறது. எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் இன்றைய தினம். உங்களது உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு தரும். திருமண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடி திருமண தேதி குறிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணினா உங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நகைச்சுவை உணர்வு தான் வந்து மிகப்பெரிய சொத்தாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே அந்த நகைச்சுவை உணர்வை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இழுபறியான சூழல் மறைந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் இழுபறியான சூழல் உங்களுக்கு இருந்தாலும் அது விரைவிலேயே மாறிவிடும். மனதளவில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தன்னம்பிக்கை அதன் மூலமாக ஏற்படுங்க. தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுகளை மட்டும் நீங்கள் பேசக்கூடாதுங்க. பேச்சுகளில் ரொம்ப கனிவாக கண்ட்ரோலாக இருக்கணும் நண்பர்களே. தேவையில்லாத பேச்சுகள் பேசுனீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவது நல்லது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் முடிவுகளை உங்களோட செயல்பாடுகளை சிறப்பாக மாற்றிக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இருக்குங்க. தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது தொழிலில் வந்து வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் வந்து எந்த விதமான ரூடாகவும் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க நண்பர்களே. புதிய பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்குவீங்க. புதிய முயற்சியை நிறைய செய்யலாம். அதன் மூலமாக தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள்
பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அந்த தொழில் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திட வேண்டிய தருணம் இது. எனவே நீங்கள் எந்த விதமான உளறி கூட்டுதலும் இல்லாமல் உங்களது ரகசியங்களை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தொழில் வாழ்க்கையிலும் சரி, அலுவலக பணிகளிலும் சரி, நீங்கள் உங்கள் ரகசியங்களை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களது சூழ்நிலைகள் எப்படி வேணால் மாறலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் மிகச்சிறப்பாக அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. ஆனால் ரகசியங்களை மட்டும் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. இன்றைய தினம் ஏதாவது நிலம் அல்லது ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தானதாக முடியலாம். எனவே முடிந்தவரை நீங்கள் அந்த மாதிரி புதிய முதலீடுகள் ஏதாவது ஒரு சொத்துல அல்லது நிலத்தில் முதலீடு செய்கிறது தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய தொடர்புகள், பழைய கான்டாக்ட், பழைய நண்பர்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் மீண்டும் சந்தித்து உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் இயற்கை அழகு உங்களுக்கு இன்னும் மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. எனவே முடிந்தவரை உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க உணர்வுகள், நல்ல ஒரு அழகான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் தேடி வரும்போது கொஞ்சம் நிதானத்தை யோசிச்சு நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. அல்லது கொஞ்சம் டைம் வாங்கிக்கோங்க. புதிய முயற்சிகள், அதாவது புதிய கூட்டு முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது, பார்ட்னர்ஷிப் சேரும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து தான் செயல்படணுங்க, அவசரப்படக்கூடாது. மாணவர்கள் இன்னைக்கு வேலை இன்றைக்கே முடிக்கணுங்க, நாளைக்கு வரைக்கும் ஒத்தி வைக்கக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வேலைகளை முடித்து நீங்கள் மன நிம்மதி பெற முடியும். எனவே அதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பழைய சுவையான அனுபவங்களை உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எல்லார் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இன்பமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. மாலை பொழுதுல உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பழைய சந்தோஷமான நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லா வயதினருக்குமே வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்கள். நீங்கள் முயற்சி பண்ண தவறாதீங்க. உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4, 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பேச்சுகளில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. தேவையில்லாத பேச்சுக்களாக இன்றைக்கி பேசக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில குழப்பங்கள் மனசில் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. பேச்சுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குழப்பங்கள் நீங்கிவிடும். எனவே அதை நினைத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் வேணும் நண்பர்களே. உங்கள் காரியங்களில் கண்ணா இருக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. யார்கிட்ட பழகினாலும் சரி, நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அற்புதமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. ரகசியங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் கொஞ்சம் இழுபறியான சூழல் இருந்தாலும் அது விரைவில் மாறிவிடும். ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.